Hi students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய எந்தெந்த எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் எந்தெந்த கொஷின்லாம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் நிறைய 2 மார்க் வந்திருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் எக்கனாமிக்ஸ்லேருந்து மோஸ்ட்டாக கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சில கொஷின்ஸ் நான் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் 2 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் நேஷ்னல் இன்கம், நாட்டு வருமானம் வரையறு. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பொருள் என்ன? தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் என்றால் என்ன? ஃபோர்த் கொஸ்டின், டிஃபைன் தி வேல்யூ ஆடட் அப்ரோச் வித் எக்ஸாம்பிள், மதிப்பு கூட்டு முறையை எடுத்துக்காட்டுடன் வரையறு. ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் டு டெவலப் தி இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவும் காரணிகள் யாவை? சிக்ஸ்த் கொஸ்டின், ரைட் தி டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலின் வகைகளை எழுதுக. செவன்த் கொஸ்டின், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன், பன்னாட்டு நிறுவனங்கள் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. எய்த் கொஸ்டின், வாட் இஸ் தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் WTO, உலக வர்த்தக அமைப்பின் முக்கிய நோக்கம் என்ன? நைன்த் கொஸ்டின், ரைட் தி பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கத்தை எழுதுக. ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த 2 மார்க் தான். இது படிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணல. அதுக்கு செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். எக்ஸ்பிளைன் தி ஷிப் டு மவுத் பெனாமினன், கப்பலுக்கு வாயில் நிகழ்வை விளக்குக. கொஸ்டின் நம்பர் 11, வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சியின் விளைவுகள் என்ன? 12th கொஸ்டின், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறன் பற்றி ஒரு சிறுகுறிப்பு வரைக. 13th கொஸ்டின், ரைட் சம் நேம் ஆஃப் தி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுதுக. அதுக்கடுத்து 14th கொஸ்டின், டிஃபைன் டேக்ஸ், வரி வரையறுக. 15th கொஸ்டின், ரைட் தி கேனன் ஆஃப் டேக்ஸ் சிஸ்டம், வரிமுறையின் வரி கொள்கைகளை எழுதுக. 16th கொஸ்டின், வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ், வரிகளின் வகைகள் யாவை, எடுத்துக்காட்டு தருக. 17th கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை பிளாக் மணி, கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன? அடுத்த 18th கொஸ்டின், வாட் இஸ் டேக்ஸ் எவஷன், வரி ஏய்ப்பு என்றால் என்ன? அதுக்கு 19th கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை என்டர்பிரீனியர், தொழில் முனைவோர் என்பவர் யாவர்? கொஸ்டின் நம்பர் 20, வாட் இஸ் என்டர்பிரீனியர்ஷிப், தொழில் முனைவு என்றால் என்ன? இந்த 20 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக எக்கனாமிக்ஸ் பார்ட்லேருந்து கேட்கக்கூடிய எல்லா 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்மளோட லக் எக்கனாமிக்ஸ் பார்ட்லேருந்து இந்த கொஷின்லேருந்து கம்பல்சரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு கொஷின்ஸ் ஏதாவது நம்மளோட சேனலில் இன்னும் இம்பார்ட்டன்ட் 8 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம், போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லா 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சதீஷ், ஷைனிங் ஆஃப்.